பேசிட்டு இருந்தீங்க? எங்க யாத்தி நடிக்காத. என்ன நான் வந்தேன் அப்பதான் நீங்களாம் வந்தீங்க. அதுவா, இந்த புதுசா வந்திருக்காங்கல்ல அந்த பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அதுவா, நெக்ஸ்ட் எப்போ எங்களுக்கு ஒர்க் தருவீங்க, ஏதாச்சும் பெருசாக கொடுத்துட போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஓ அதானா, சரி. ஐயோ முழு கதையும் தெரிஞ்சா நிக்கி அவ்வளோதான். ஏன் நிக்கி, உனக்கு அந்த பொண்ணு மேலே கோவமா? எந்த பொண்ணு? அதான் அந்த பொண்ணு பேர் என்ன, எமிலி. அந்த பொண்ணு வந்து நிதிஷ் கிட்ட பேசிட்டு போனாலே. அதுவா, அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட மட்டும் பேசிட்டு போகிறது எனக்கு செம்ம கடுப்பாச்சு. பட் ஆனால் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஒருவேளை நான் கூட தப்பாக புரிஞ்சிருக்கலாம்ல. ஆமாம் ஆமாம், இப்போ தான் தப்பாகவே புரிஞ்சிருக்க. அந்த பொண்ணு நம்மளை நம்பி தானே ஒர்க் பண்ண வந்திருக்கா. நாமளே அவகிட்ட கோவத்தை கட்டினா நல்லா இருக்காதுல்ல. அப்படி சப்போஸ் ரொம்ப நிதிஷ்கிட்ட வச்சுக்கிட்டானா அவரை வந்து அதை இப்பயே பேச வேணாம்னு சொல்லிட்டோம்ல. அவன் விலகிடுவான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் நம்ம பிஸ்னஸ் தான் பாதிக்கும். வேண்டாம் எதுக்கு. ஆமாம் நிக்கி, கரெக்டாக சொன்னேன். சே, துர்காவும் வந்திருக்கலாம். கிளாஸ் இருக்குன்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டா. ஆமாம், வீடு அவளுக்கு போக்குள்ள மில்க் ஷேக் வாங்கிட்டு போகலாம். அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். அவளுக்கு ஆனால் சாக்லேட் பிடிக்குமா இல்லை ஸ்ட்ராபெரி பிடிக்குமா? சாக்லேட் தான் பிடிக்கும். அதையே சொல்லிடலாம். சரி, அதை விடுங்க. நம்ம வெக்கேஷனுக்கு எங்கே போகலாம்? ரொம்ப லாங்காலாம் போக முடியாது, கொஞ்சம் பக்கமாகவே பார்த்து சொல்லுங்கள். ஆமாண்டி, அதுவும் கரெக்ட் தான். நம்ம ஏரியாக்குள்ளேயே எங்கேயாச்சும் சொல்லுங்கள். போகலாமே. ஏய் செமையா குளிரும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், இதுவும் நம்ம கேர்ள்ஸ் மட்டுமா போகிறோம்? பசங்க தானே வரானுங்க, அவங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க. ஐயோ ஆமாம்மா, இதை நானும் ஒத்துக்கிறேன். வேண்டாம், எங்கேயாச்சும் பீச் இருக்க பக்கமாக போகலாம்ப்பா. அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அப்படின்னா சென்னைக்கு தான் போகணும். அங்கெல்லாம் வேணாம். பாண்டிச்சேரி போகலாமா? சூப்பர் ஐடியா, செம்ம பிளேஸு. அப்போ ஓகே, இதே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். துர்காட்டி கேட்கணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அவள்கிட்ட கேட்டே ஆகணும். என்ன குடிக்க ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விஸ்வா. என்ன சீரியஸா ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அதுவா, இந்த வீக்கெண்ட் வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீயும் வரியா? காவியா அங்கே அவளே கூப்பிட்டு வரியா? ஆமாம் விஸ்வா, நீயும் காவியா வரலாம், ஜாலியாக இருக்கும். வாங்கலாம். இங்க வேற கேண்டீனை யார் பார்த்துப்பா? ரொம்ப பண்ணாத, அவன் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீ காவியா கூட்டிட்டு வா. காவியாவுக்கு கொஞ்சம் வெளில போன மாதிரி இருக்கும்ல. அம்மா எங்க அவ இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா. இப்போதான் ஏதோ ஒர்க் இருக்குன்னு கிளம்புனான். அப்போ சரி, அப்படியே நீ காவியா கூட்டிட்டு வந்துடு. சரியா? எங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? வேறங்க, பாண்டி தான். ஓ செம்ம பிளேஸ் தான். சரி, அப்போ நான் கண்டிப்பாக காவியிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் பாட்டுக்கு என்ன கூப்பிடுறீங்களே, அருண் அவங்களாம் ஏதோ சொன்னாங்கன்னா? நாங்கள் கூப்பிடலினாலும் அவங்களே ஒன்று கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் லொக்கேஷனே சூஸ் பண்ணோம். அவங்க உங்கள் இஷ்டம், எங்கே வேணாலும் போகலாம், நீங்களே பிளான் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் தான் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. சரி, ஆஃபீஸ் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நம்ம சட்ட பாஸ் இருக்காரே. ஹே, கரெக்டாக பார்த்துப்பாரா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துப்பாரு. அந்த விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பாரு. என்ன ரேஷ்மா நீ? அவ இல்லாமையா? ஆமா ஆமா, சிவா விட்டுருப்பானா? டேய் விஸ்வா, இல்ல நீயும் சிவா தான் அடிக்கடி இங்க வந்து சாப்பிட்டு போவீங்க, கண்டிப்பா உன்னை வர சொல்லியிருப்பான்லன்னு சொல்ல வந்தேன். ஆமா வர சொன்னாரு. சரி நீயும் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் ஒழுங்கா யார்ட்டாச்சும் பொறுப்பை போடச்சிட்டு வந்து சேரு. சரியா? சரி வரேன். சரி, வேற ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? ஒரே ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் மட்டும் பார்சல். யாருக்கு? அட என்னோட சிஸ்டர் துர்காவுக்கு தான். அவள் தான் வரவே இல்லையே. எங்க அவ? மேலதான் இருக்காளா? ஆமாம், அவளுக்கு கிளாஸ் இருக்கு, அதனால் அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அதனால் நாங்கள் மட்டும் தான் வந்தோம். ஆமா, புதுசா வந்திருக்க பசங்களாம் எப்படி நல்லா வேலை செய்யறாங்களா? நல்லா பண்ணுறானுங்க, திறமைசாலி தான். அப்பாடி, அப்பனா சரி. எப்படியும் அவனுங்க அந்த ஆஃபீஸை விட்டு போறது இல்லை, நமக்கும் கொஞ்சம் லாபம் இருக்குல்ல. கவலையே படாத, இவனுங்கெல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம். சரி பாய், நீங்க பாருங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. மறக்காம காவியிட்ட சொல்லிடு. சரி. பரவாயில்ல, விஸ்வாக்குள்ள இருக்க மாற்றம் கூட நல்லா தான் இருக்குல்ல. ஆமாம், இதே மாதிரி எல்லா கெட்டவங்களும் நல்லவங்களாம் மாறிட்டா நல்லா தான் இருக்கும்ல. அப்படி மாறிட்டா கதையே போகாதே. ஆமாம் ஆமாம், கதை போகாதில்ல. சரி, வில்லன்கள்லாம் இருக்கட்டும், இருந்தால் தான் கதையும் கொஞ்சம் வேறுப்பாக போகும். அப்படிதானே சாந்தி சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அருணா, அம்பஜம், பொற்கொடி, திவ்யா, அப்புறம் சாந்தி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்பயும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. ஆமாம் சிஸ்டர்ஸ்,
தேங்க்ஸ் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பயும் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. என்னோட மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானே அப்படியே சொல்லிடுங்க. எப்படின்னு 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சரி இப்போ போகலாமா? விஸ்வா வந்துட்டோம், நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக துர்கா நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தோமா இல்லையான்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பா. ரேஷ்மா, உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன அத்தி கேளு. நான் மாறிட்டேனா இல்லையான்ற டவுட்டா என்ன? அப்படிலாம் இல்லை, நீ மாறிட்டுன்றது நல்லாவே தெரியுது. என்ன விஷயம்னா, நீ சிவாவை பற்றி என்ன நினைக்கிற? என்னப்பா எப்ப பார்த்தாலும் அதே கேக்குறீங்க. அவர் எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட், எப்பயும் ஒரு சப்போர்ட்டா இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போதும்டி, இதுவே போதும் தானே? எதுக்கு போதும்? இல்லை, நீ 2 பேரும் நல்லா பேசி பழகுறீங்களா, அதுக்கு இது போதும் தானேன்னு சொல்ல வேண்டாம். அப்படிதான் நினைக்கி. ஆமாம்மா ஆமாம். என்னது இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி தூக்கம் வருது, போர் அடிக்குதே. இன்னும் 2-3 ஃபைல்ஸ் தான் இருக்குது, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். கடுப்பாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீக்லாம் போர் அடிக்காதா? எவ்வளோ நேரமாக அந்த புக்கையே படிச்சுட்டு இருக்கா? நானாக தான் நேரம் தூங்கியே இருப்பேன். ஹே ஸ்ரீ ஸ்ரீ. ஐயோ, அப்பா வர லுக் விடுறாரு. திரும்பிட்டார். ஏ ஸ்ரீ அடிப்பாவி, ஏய் இங்கே பாரு. ஸ்ரீ, அந்த கதையை படிச்சிட்டியா? இல்லை விக்கி. என்ன நம்ம மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்றா? எது வரைக்கும் ஸ்ரீ போயிருக்கு? இன்ட்ரெஸ்டிங்காக போதா? எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. சரி இங்கே பாரு ஒரு நிமிஷம். இருங்க விக்கி. அடிப்பாவி, இப்படி காலை வாரி விட்றியடி. ஸ்ரீ, அந்த கதையை பற்றி ஒரு டவுட்டு, அதான். இங்கே கிட்ட வா. எதுக்கு? அன்னைக்கு மாதிரி பண்ணுறதுக்கா? போங்க, வேறு வேலை இல்லை. எனக்கு டவுட். ஒரு நிமிஷம் இங்கே வா, சொல்கிறேன். என்ன டவுட்டு? இங்கே வா. இந்த கதை என்னன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. என்ன கதை? எங்கள் கிட்ட வா, காதில் சொல்கிறேன். பியூட்டி செல்லக்குட்டி, இதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? நான் கதையை தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அவ்வளோதானே? இப்போ சொல்லட்டுமா? தேவிக்கு, அப்பா, என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லைப்பா. ஸ்ரீக்கு ஏதோ டவுட்டா இந்த கதையில், அதான் சொல்லி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டேன். ஓ, அது இப்படி நடுவில் டேபிளில் புக் வச்சு கூட சொல்லி தரலாம்ப்பா. சிரிக்கிற நீ, இருக்கு எரடி உனக்கு. டே, ஆமா, என்ன நீங்க 2 பேரும்? அச்சோ அங்கிள், வாங்க வந்து உட்காருங்க. ஆமாப்பா, வாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். டே, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்டா மச்சான், வா. என்னாச்சுடா? ஏய், ஒரு பிசினஸ் விஷயமா தான் பேச வந்தேன். ஸ்ரீ, ஏன் நின்றுட்டு இருக்க? வா வந்து உட்காருவா. எங்க உன் தலையிலையா? சேச்சா, என் மடியில வந்து உட்காருவா. விளாடுறியா? பாடி. டே அமைதியே இருறா, விளாடாத. பாடுறா, நீயும் டேன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இப்படி சின்ன பையன் மாதிரி அடம் முடிச்சிட்டு இருந்தா இப்படிதான் சொல்லுவாங்க. டே, இவங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றாங்க? அதுவா, இங்க டெய்லி மார்னிங் 10 to 3 வரைக்கும் இங்க தான் இருப்பாங்க. அதுக்கு தான் வந்தானுங்க. ஆனா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்து பசங்களே இப்படிதான் இருக்காங்கல்ல. இப்ப கூட பாரு, நாம இங்க பேசிட்டு இருக்கோம். என்ன பேசுறேன் நோட் பண்ணலாம்ல? அங்க பாரு. டே விக்கி, என்னப்பா? நாங்க இப்ப என்ன பேசணும்னு தெரியுமா? அப்பா இல்லப்பா, ஸ்ரீ நின்றுட்டே இருக்காள, அதான் உட்கார சொல்லிட்டு இருந்தேன். நல்ல விஷயம் தானம்மா. அடா அங்கிள், அவன் மடியில வந்து உட்காரதான். ஆமாப்பா, அவன் நின்றுட்டு இருக்கால, அதனால தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானேப்பா இருக்கீங்க. ஆமாண்டா, நீ பண்ணதுல தப்பு இல்ல. சரி, டைம் ஆயிடுச்சுல, கிளம்புங்க. ஸ்ரீ, எப்படி நீ வீட்டுக்கு தானே போவ? இங்கேயே இரு, நானே உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். நானும் வீட்டுக்கு தான் போகணும். உங்களுக்கு ஏன் அங்கிள் கஷ்டம்? நானே கூப்பிட்டு போறேனே. கஷ்டமா? நானும் அதே வீட்டுக்கு தானே போறேன். ஏன்டா இப்படி வளர்ற? அது வந்து டேய் விட்ரா. சரி, நீங்க கிளம்புங்க, போங்க. சரிங்கப்பா. அங்கிள், நான் ஸ்ரீயை சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டுறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போங்க. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியலடா. ஆமாண்டா, அந்த காலத்துலலாம் நம்ம அப்பா அம்மா முன்னாடி பேசுறதுக்கே தயக்கப்படுவோம். இப்போ பாரு, அந்த அளவுக்கு மாறி போச்சுடா உலகம். என்ன பண்றது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறானுங்க பசங்க. எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கானுங்க. நம்மளை விட நல்லா யோசிக்கிறானுங்க.
ஆமாண்டா, என் பையன் இருக்கான் பாரு, அது பர்ஃபெக்டா பண்றான்டா. அதுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. அது சரி, மாப்பிள்ள புது மாப்பிள்ள எப்படி பிடிச்சிருக்கா? நல்ல பையன் தான்டா, நல்லாவும் பேசுறான், அப்படியே விக்கி மாதிரி தான் இருக்கான். அப்பயே நிதிஷ் சொன்னான், இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுல அவன் கொஞ்சம் நல்லா எடுப்பான், எதா இருந்தாலும் வந்துட்டு கேளுங்க அப்படின்னா. நல்ல நல்ல முடிவாக தான் எடுக்கிறான், நல்லா யோசிக்கிறான். பரவாயில்ல, திறமசாலி தான். ஆமா, உன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க? நல்லவ மாதிரி இருக்காடா, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. வீட்டில் தான் அடக்கொடக்கமா இருக்கா, என்ன பண்ணுவான்னு தெரியல, எப்போ ஆப்பு வைப்பான்னு தெரியல. நீ மச்சான் ஒருவேளை மாறி இருக்கலாம்ல. யார் அவளா? திருந்தாத ஜென்மம். அவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுனா எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு. நிதிஷா அதனால தான் வீட்டு விட்டு போனோன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, துர்கா இருக்காளே, அவளை எனக்கு பிடிச்சிருச்சு. சொந்த பொண்ணு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் நிதிஷ் தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டான், நீங்கள் துர்காவை சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு. அதனால தானே நானும் விடாமல் வச்சுக்கிட்டேன். உனக்கு சூப்பரான பையன்டா நிதிஷ். ஆமாம், அவன் அப்படியே அவங்க அம்மா மாதிரி. விக்கியும் செம்ம கேரக்டர் தான்டா, நல்ல பையன் தான். ஆமாம், யாரு என் மாப்பிள்ளையாச்சு. நாம் ஒன்று முடிவு பண்ணோம், ஆனால் ஒன்று எழுதி வச்சிருக்கான் பாரு. இதுவும் நல்லா தான்டா இருக்கு. சரி, உன்னோட ஒய்ஃப் எதுவும் தப்பாக நினச்சிக்கல தானே, இப்படி வேற ஒருத்தனுக்கு பேசிட்டு இன்னொருத்தனை முடிச்சிருக்கோன்னு? ஃபர்ஸ்ட்டு கோவப்பட்டா, அப்புறம் சொன்ன புரிஞ்சுக்கிட்டா. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரீக் பிடிக்கல, விக்கியை தானே பிடிச்சிருக்கு. இந்த தடவையாச்சும் கல்யாணத்தை நல்லா சிறப்பாக பண்ணுடா. ஆனால் நாம் ஒரு பிளான் பண்ணுறோம், இதுக்கு எல்லாரும் ஒரு பிளான் வச்சுருப்பானுங்களான்னு தோணுது. ஆமாம், அன்னைக்கே சொன்னானுங்க கல்யாண விஷயத்தில் நாங்கள் தான் முடிவு எடுப்போம். சரிடா, பண்ணுறதை பண்ணட்டும், நான் போய் நின்று வாழ்த்திட்டு வந்துடலாம். என்னங்க அந்த பையன் சொன்னான்றதுக்காக அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்களா? கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க நீங்க நம்ம பொண்ணு? எதுக்கு இப்போ பதட்டப்படுறான்? அவன் யாரு? நம்ம வீட்டு மாப்பிள்ளை தானே. இன்னும் ஆகல சரியா? அப்பா அப்பா நம்ம பொண்ணு வரா, அமைதியே இரு. அப்படிதானே இருக்கேன். அப்பா எங்கம்மா? இங்கே தான்டா இருக்கேன், என்ன சொல்லு. அப்பா, நாங்கள் எல்லாரும் பாண்டிச்சேரி போகிறோம் தெரியுமா? 4 days ட்ரிப்பு. என்ன? முடியாது. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நான் எங்கேயுமே விடலை. ப்ளீஸ், எனக்கு இப்போ பாருங்கள், ஒரு ஃபேமிலியே கிடைச்ச மாதிரி இருக்குது. நிறையா ஃப்ரெண்ட்ஸு, விக்கி இருக்காரு, அப்புறம் விக்கியோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க. எல்லாருமே போறீங்களா? ஆமாம்ப்பா. ப்ளீஸ், நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் சேஃபாக தான் இருப்பேன். சரிம்மா, நீ போயிட்டு வா, நான் என்ன சொல்ல போறேன். தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க நான் என்ன சொல்றேன்? ஹே, நீ அமைதியா இரு, போயிட்டு வரட்டும். அவ கேட்கறதும் நியாயம் தானே. இது வரைக்கும் எங்கேயாச்சும் விட்டுருக்கியா நீ? போயிட்டு வரட்டும். என்ன? நீ போம்மா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? அம்மா என்னைக்கு போறீங்க? அப்பா, நாளான்னைக்கு தான். சரி சரி, நீ போய் தூங்கு. அப்புறம் நாளைக்கு விக்கி கூட ஆஃபீஸ்க்கு போகிறேன். சரிம்மா, போயிட்டு வா. எந்த நம்பிக்கையில பிள்ளைய அவங்க கூட அனுப்புறீங்க? ஏன் நம்ம மாப்பிள்ளை விக்கி இல்ல? அவனை எப்படிதான் நீங்க மாப்பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கும் அப்போ பிடிச்சிருந்துச்சு தானே? நீங்க சொல்றீங்களேன்னு சரின்னு சொன்னேன். அவனும் நல்ல பையன்தான், சரியா? தேவையில்லாமலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இவங்க போய் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவா? இதுதான் நீ பண்ற தப்பு. விடு, அவ போய் என்ன பண்றாலும் ஏது பண்றாலும் பண்ணிட்டு வரட்டும், அப்புறமேட்டு பாத்துக்கலாம், சரியா? சரி. இப்ப போய் தூங்கு, டைம் ஆயிடுச்சு. எங்க அவ சாப்பிடணும்ல? அவளாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சாப்பிட்டு வந்துட்டா. எனக்கு அப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, அது போய் படுப்போ. நீங்க? நானும் தான் வரேன். என்னடா நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க, வேற யாரையும் காணோம்? அது வந்து சீனியர். என்ன ஆச்சு, இழுக்காம சொல்லுங்க. நேற்று ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் நல்லா போச்சு இல்லை, அதனால நைட்டு பார்ட்டி மாதிரி வச்சோம். அதனால் எல்லாம் டயர்டாக படுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்துடுவாங்க. ஆமாம் சீனியர் ப்ளீஸ், அதனால எங்கள் மேலே கோவப்படாதீங்க. அட அவ்வளோதானே, சரி எப்போனாலும் வரட்டும். அப்புறம் முக்கியமான விஷயம் பேசணுமேடா. என்ன விஷயம் சீனியர், சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் ஒரு 4 days இல்லை 5 days வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே போய் ஒர்க் பண்ணணும், முக்கியமான வேலை. ஸோ அதனால் நீங்கள் தான் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உங்களால் முடியும் தானே? என்ன? ஆஹா, எங்களால முடியாது. டேய் என்னடா, தைரியமாக நீங்கள் தானே இருக்கணும். சீனியர், நேற்று நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க, நாங்கள் அப்படி பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்ச திறமையை வச்சு கொஞ்சம் பண்ணோம், அவ்வளோதான். திடீர்னு ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னா? பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்க, புரியுதா? நாங்கள் இருக்கோம். ஏதாச்சும் டவுட்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறோம், புரியுதா? என்ன சீனியர், எங்களை போய் இப்படி நம்புறீங்க? டேய் உங்களை நம்பாமல் என்னடி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? டேய் நேற்று எவ்வளோ சூப்பராக பண்ணீங்க தெரியுமா? செம்மையாக பண்ணீங்க. அதே தானே அதுக்கப்புறம் பண்ண போகிறீங்க, அதுக்கே எவ்வளோ தயக்கம்? புரியுது, இருந்தாலும் யார்ட்டிஸ் திட்டு வாங்கிட்டானா?
கவலையே படாதீங்க. எங்களை தவிர யாரும் உங்களை வந்து திட்ட மாட்டாங்க, புரியுதா? அப்படியே திட்டினாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். நிஜமாவா சொல்கிறீங்க? அட ஆமாம், எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஒருவேளை தப்பு பண்ணிட்டோம்னா? பண்ணுங்க, அப்போ தானே சரி பண்ணுவீங்க. சரிங்க சீனியர், நாங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குறோம். நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க. இதை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம். சீனியர் ஐயோ, இந்த பொண்ணா? நிக்கி, வா நம்ம போகலாமா? சீனியர் சொல்லுமா. நிதி சார் வந்துட்டாரா? என்ன